உலமாக்களும் இருக்கின்றார்கள். உதாரணத்திற்காக ஒன்றை ஆதாரப்பூர்வமாக உங்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றேன். மௌலிது ஓதலாம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் மௌலிது கூடாது என்பது வஹாபிகளின் தீர்க்கமான முடிவு. ஜாமியா அன்வாருல் உலூம் திருச்சி மதரசாவுடைய ஃபத்வா. மௌலிது ஓதலாமா என்ற ஒரு சட்டத்தை கேட்கும் போது அவர்கள் எழுதுகின்றார்கள், சுபஹான மௌலிது கூடாது, அது ஹராமானது, அதிலே அளவுக்கு மிஞ்சிய சட்டங்களும் புகழ்களும் இருக்கிறது, எனவே அதை ஓதக்கூடாது என்று இன்று ஜமாத் தப்லீகியாவை சேர்ந்த உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் நாம் கேட்கின்றோம், இவர்கள் யார்? இவர்கள் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டால் ஏன் மௌலிதை ஹராம் என்று ஃபத்வா செய்திருக்கின்றார்கள்? அதே நேரத்தில் வஹாபிகள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டால் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எப்போது அவர்கள் தங்களுடைய கொள்கையை வெளிரங்கமாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கின்றார்களோ அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையாகிய சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி, அஹ்லுல் பைத்துகளை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் குல் லா அஸாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், உங்களிடத்திலே நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை. இந்த இஸ்லாத்தை, இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை உங்களிடத்தில் எடுத்து சொல்லியதற்காக வேண்டி உங்களிடத்திலே எந்த கூலிகளையும் எந்த சம்பளத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உங்களிடத்திலே எனது குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், எனது கராபாத்துகளை நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே நான் கேட்கின்றேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா ஷூராவிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். லா அஸாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. உங்களிடத்திலே நான் தௌஹீதை எடுத்து கூறியதற்காக வேண்டி நான் எதையும் உங்களிடத்திலே கேட்கவில்லை. எனது கராபாத்துகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய மஹப்பத்தை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இந்த ஒன்றை தான் உங்களிடத்திலே நான் கேட்கின்றேனே தவிர நான் இஸ்லாத்தை எடுத்து வைத்ததற்காக உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே இன்றைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேர குழந்தையாகிய சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய அருமை தாயாகிய அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய கணவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனுமாகிய அமீருல் முஃமினீன் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 5 பேர்களும் தான் போர்வை வாசிகள், அஸ்ஹாப் அஹ்லுல் அபா. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே இருக்கும் போது குளிரான அந்த நேரத்தில் மிஸ்ர் நாட்டினுடைய அந்த போர்வையை போர்த்தி கொண்டிருக்கும் போது முதலாவதாக சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அந்த போர்வைக்குள்ளாக சேர்த்துக் கொண்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேர குழந்தை வந்தார்கள், அவர்களையும் உள்ளே அழைத்துக் கொண்டார்கள். சையதுனா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள், அவர்களையும் உள்ளே அழைத்துக் கொண்டார்கள். இறுதியாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், அவர்களையும் உள்ளே அழைத்து போர்வையை போர்த்தி கொண்டு அல்லாஹும்ம ஹாஉலாய் அஹ்லு பைத்தி ஃபதஹிருஹும் தத்ஹீரா இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லில் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா. ஏ அஹ்லுல் பைத்துகளே, நபியின் பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களில் இருந்து சகலவிதமான அருவருப்பான கண்டனங்களையோ விமர்சனங்களை விட்டும் சகலவிதமான அசூசைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான். வதஹரகும் தத்ஹீரா, அவன் எவ்வாறு துப்புரவு செய்ய வேண்டுமோ, உங்களை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியுமோ வேண்டுமோ அப்படியெல்லாம் அவன் பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்பதை சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த அஹ்லுல் பைத்துகளை பற்றி இன்றும் இந்த அஹ்லுல் பைத்துகள் கியாமத் நாள் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய சங்கைக்குரிய மகான் அவர்கள் கூட சையீத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். சையீத் அஹ்மத் அபுத்துருல் கபீர் பெரிய முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அஹ்லுல் அபா அஹ்லுல் பைத் என்பதற்கு குறிப்பாக இந்த 5 பேர்களும் தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இந்த ஐவரும் அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்தவர்கள் என்று பெரும்பாலான ஹதீஸ் ரிவாயத்துகள் அறிவித்தாலும் கூட இன்னும் சில ஹதீதுகள் ரிவாயத்துகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் இந்த அஹ்லுல் பைத்துகளில் உள்ளவர்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் இந்த அஹ்லுல் பைத்துகளில் உட்பட்டவர்கள் என்பதையும் ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய இமாம்கள் முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இன்று சஹாபாக்களை பற்றிய நம்முடைய நிலைமையும் மிக தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலீஃபாக்களை பற்றி சொல்லும் போது, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின், நீங்கள் எனது சுன்னத்தையும் பின்பற்றுங்கள், கலீஃபா 4 கலீஃபாக்களையும் பின்பற்றுங்கள் என்று. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸில் இக்தது பில்லதைனி பஅதி அபீ பக்ரின் வ உமர், எனக்கு பிறகு நீங்கள் அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்று தனியாகவும், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஅய்யிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், எனது தோழர்கள் விண்மீன்களை போன்றவர்கள், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று பொதுவாகவும், ஆக ஒட்டுமொத்தமாக அமீருல் முஃமினீன்களாகிய குலஃபாய் ராஷிதீன்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளாக இருந்தாலும் சரி, ஹஸரத் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களாக இருந்தாலும், எல்லா சஹாபாக்களாக இருந்தாலும், அனைத்து சஹாபாக்களை பற்றி நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன என்றால், அவர்கள் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேர்வழி பெற்றவர்கள், நல்லவர்கள், அவர்களை பின்பற்றி கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. ஹதீதுகளிலே சில ரிவாயத்துகளிலே சில சம்பவங்கள் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்த நம்முடைய இமாம்கள் முஹத்திஸீன்கள் இமாம்கள் சொல்லும் போது, நீங்கள் எல்லா சஹாபாக்களையும் அவர்களுக்கு மத்தியில் நமது அறிவுக்கு விளங்கக்கூடிய அளவிற்கு சில வெளிரங்கத்திலே பிழைகளை போன்று தெரிந்தாலும் கூட நீங்கள் அதை மையமாக வைத்து அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய சாதாரணமான புத்தியை பயன்படுத்தி வழி தவறிவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வாரி இழைத்தாலும் கூட அந்த எனது அருமை தோழர்கள் ஒரு கை அளவு அந்த முத்து தானியத்தை கொடுத்தார்களே, அதற்கு ஒரு காலம் அது ஈடுபடாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எனது சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்ற இந்த கர்பலா களத்தில் நடைபெற்ற செய்திகளை கூட யஸீதுக்கும், அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் யஸீதுக்கும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற அந்த செய்தியை கூட வெளிரங்கமாக அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை துருவி துருவி சொல்லக்கூடாது என்று இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஃபத்வாவிலே அது ரிவாயத்தை மக்களுக்கு சொன்னால் அது அவர்களுடைய சிந்தனையில் தவறு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் சஹாபாக்களை தவறாக எண்ணி விடுவார்கள், கண்ணிய குறைவாக அவர்கள் மதிக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் தங்களுடைய சுய புத்தியின் அடிப்படையில் தங்களுடைய யோசனை இல்லாத காரணத்தினால் அவர்கள் சஹாபாக்களை பற்றிய அவதூறுகளை சொல்லிவிடுவார்கள். எனவே அவைகளை தெளிவாக சொல்வதை ரிவாயத்தை செய்வது ஹராம் என்று சய்யிதுல் முஸன்னிஃபீன் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஃபத்வாவிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அஹ்லுல் பைத்துகளை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது இமாம் திருமதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹஜ்ஜத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய, அதாவது ஹஜ்ஜத்துல் விதா, தங்களுடைய இறுதி ஹஜ்ஜினுடைய போது அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்களுடைய ஒட்டகமாகிய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதை நான் செவியேற்றேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யகூல் யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னி தரக்து ஃபீக்கும் மா இன் அகல்தும் பிஹி, நான் உங்களிடத்திலே
ஒரு விஷயத்தை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பின்பற்றி வாழக்கூடிய காலமெல்லாம் லன் ததில்லு பஅதஹு, நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ இத்ரதி அஹ்லி பைத்தி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று எனது குடும்பம் என்று சொல்லி காட்டினார்கள். இது திருமதி இமாம் ரிவாயத்து செய்ததாக மிர்காத்திலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு செல்கிறோம் என்ற ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கலாம். கிதாபுல்லாஹ் வ சுன்னதிஹி, அது கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, இரண்டு விஷயங்களை நான் உங்களிடத்திலே விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பின்பற்றி வாழக்கூடிய காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ரிவாயத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ரிவாயத்தில் கிதாபுல்லாஹ் வ இத்ரதி அஹ்லி பைத்தி, ஒன்று அல்லாஹ்வுடைய இறைமறையாம் திருமறையும் அஹ்லு பைத்தினுடைய எனது குடும்பம் என்று சொல்ல இந்த ரிவாயத், அந்த ரிவாயத்தை பார்க்க இதுதான் அதிகமான அறிவிப்புகளில் மிக பலம் மிக்கது. ஆனால் இவைகளை மறுத்து விடுவார்கள், அந்த ரிவாயத்தை சொல்லுவார்கள். இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட இந்த இத்ரதி அஹ்லி பைத்தியை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லாமல் செல்லட்டும், அதை பற்றி நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த ரிவாயத் இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான அந்த குடும்பத்தார்கள் கியாம நாள் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த நசபும் ஹசபும் உலகத்தில் மற்றைய வம்சமும் குடும்ப பாரம்பரியமும் கியாமத்து நாள் வரை இருக்காது, இடையிலே அது துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா ஹசபி வ நசபி, ஆனால் எனது குடும்பமும் எனது பாரம்பரியமும் கியாமத்து நாள் வரை அது தெள்ள தெளிவாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் அவர்களுடைய அந்த ஹதீதுகளிலே நாம் அதிகமாக பார்க்கின்றோம். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களை அதிகமாக அவர்கள் நேசம் வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம உஹிப்புஹு ஃபஅஹிப்ப வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு, யா அல்லாஹ், எனது அருமை இந்த பேர குழந்தைகளை நான் நேசிக்கின்றேன், இவர்களை நான் அதிகமாக முஹப்பத் பிரியப்படுகின்றேன். ஃபஅஹிப்ப, நீனும் இந்த பேர குழந்தையை நேசிப்பாயாக. வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு, எனது பேர குழந்தைகளை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த சையீது வம்சத்தை அருள் பைத்துகளை சாதாத்துமார்களை ஷேகுமார்களை இறைநேச செல்வர்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை நீனும் கண்ணியப்படுத்துவாயாக. கியாமத்து நாள் வரை அந்த சாதாத்தினுடைய வம்சங்கள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எத்தனையோ ரிவாயத்திலே ஹதீதுகளிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். தங்கள் அருமை மகள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி, ஃபாத்திமா எனது இதய கனியாக இருக்கிறார், யார் எனது மகளை நோவினை செய்கின்றார்களோ அல்ல யார் எனது மகளை கோபப்பட செய்கின்றார்களோ ஃபகத் அக்லபனி, அவர்கள் என்னை நோவினை செய்து விட்டார்கள், என்னை வருத்தத்திற்குள்ளாக ஆக்கிவிட்டார்கள் என்பதை சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா. ஒருமுறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கடுமையான கஷ்டமாக அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் முறையிட்ட போது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அருமை மகளாய் பார்த்து சொன்னார்கள், அமா தர்தீனா யா ஃபாத்திமா அன்னகி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, அருமை ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சென்று விடட்டும், நீ அதை பொறுமையாக சகித்துக்கொள், நாளை மறுமையிலே சுவனத்திலே எல்லா பெண்மணிகளுக்கும் நீ தான் தலைவியாக இருக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா, அது ஒரு சந்தோஷம் அளிக்கவில்லையா என்று கேட்ட அந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினானோ அதே போன்றுதான் நாளை மறுமையிலேயும் கோடான கோடி மக்கள் மஹ்ஷருடைய அந்த கல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயும் கூட அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு முன்பதாக தலைவி செல்ல வேண்டும், அதற்கு பிறகுதான் அவர்களுடைய தொண்டர்கள் வருவார்கள். எனவே அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுவனத்திற்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மஹ்ஷரிலே கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்யப்படும். வஇனாதி முனாதி, அந்த நேரத்தில் அழைக்கக்கூடியவர், அந்த நேரத்தில் அறிவிப்பு செய்யக்கூடியவர் அறிவிப்பு செய்வார், யா அஹ்ல மஹ்ஷர், இந்த மஹ்ஷர் வெளியிலே கூடியிருக்கக்கூடிய மக்களே,
நக்கிசு ரூசக்கும், நீங்கள் உங்களுடைய தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள்.